வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைங்க அவங்களோட எமோஷன்ஸை அவங்களே ஹேண்டில் பண்ணிக்க பேரண்ட்ஸா நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணலாங்கிறதுக்கான தேர்ட் அண்ட் ஃபோர்த் டிப் ரெண்டுமே இன்னைக்கு பார்க்க போறோம். தேர்ட் டிப் என்னது அப்படின்னா, உங்களோட குழந்தைங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ உங்க குழந்தையோட ஃபேவரட் டாய் தொலைஞ்சிருச்சு, இல்லை உடஞ்சி போச்சு, அதனால அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? எப்போ பாரு நீ இப்படியே தான் அழுதுகிட்டே இருக்க, அழலாம் கூடாது அப்படியெல்லாம் சொல்லாமல், இன்ஸ்டெட் அவனோட ஃபீலிங்ஸ்க்கு ஒரு பேர் கொடுக்கணும். அவன் ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிறத அவனுக்கு காட்டணும். ஆமாம், ரொம்ப பிடிச்ச பொம்மை உடஞ்சிருச்சுன்னா அது அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னோட பொம்மை இருந்துச்சு, என்னோட பொம்மை உடஞ்சப்போ எனக்கு இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லணும். ஃபோர்த் டிப் என்னது அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களோட ஆசைகளை ஒரு கற்பனை உலகத்தில் நிறைவேற்றி வைக்கிறது. கற்பனை உலகத்தில் நிறைவேற்றி வைக்கிறதுன்னு சொல்லலாம், கற்பனையாக நிறைவேற்றி வைக்கிறதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் குழந்தை ஏதாவது ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, அப்போ அவன் ஏதாவது ஒரு பொருள் வேணும், இல்லை சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறான். நீங்கள் அவனுக்கு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அது வந்து ரொம்ப அன்ஹெல்தி, ஜங்க் அப்படி இப்படின்னு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் உங்கள் குழந்தை அப்போ கேட்கல, ரொம்ப அடம் பிடிக்கிறான் அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அவனோட விஷஸை ஒரு ஃபேண்டசிவில் நிறைவேற்ற ட்ரை பண்ணலாம், கற்பனையாக கொடுக்க ட்ரை பண்ணலாம். திஸ் வில் ஒர்க். இது வந்து நீங்கள் ஒரு லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர்டாக போகல, உங்கள் குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் சொல்லி சொல்லி இதெல்லாம் கொடுக்கல, கடையில் போனால் என்ன பண்ணணும், எது வாங்கணும், எது ஜங்க், எது சாப்பிடக்கூடாது, இல்லை இதெல்லாம் கேட்கலாம், அந்த அளவுக்கு உங்கள் குழந்தை எல்லாம் பெரிய குழந்தை ஆகலை, இல்லை அந்த அளவு நீங்கள் ஒன்றும் சொல்லலை அப்படின்னா, திடீர்னு அவன் கேட்குறான் அப்படிங்கும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். உங்கள் குழந்தை ஏதாவது கேட்குறான் அப்படின்னா அதை வந்து கற்பனையில் அதை கொடுக்கறது தான் வந்து இந்த ஃபோர்த் ஸ்டெப். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் குழந்தை ஒரு சாக்லேட் வேணும்னு அடம் பிடிக்கிறான். நீங்கள் வந்து உடனே அதெல்லாம் முடியாதுப்பா, இது ரொம்ப காஸ்ட்லி, இல்லை இது ரொம்ப அன்ஹெல்தி, அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டே தான் போவான். அவனுக்கு அந்த இடத்துல தேவை எஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ நம்ம அதுக்காக உடனே அந்த பொருளை வாங்கியும் கொடுக்க முடியாது. இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேப்பர் பென் வச்சுருக்கீங்க அப்படின்னா, டக்குன்னு ஒரு பேப்பர் பென் எழுதி, ஓகே உனக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லு, அம்மா நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்னென்னலாம் வேணும்னு கேட்கலாம். அவன் ஒரு சாக்லேட்காக அழுதுருக்கலாம், நீங்கள் கேட்க அவன் கண்டிப்பாக அவன் லிஸ்ட் பெருசாக தான் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம் எல்லாம் எழுதி வச்சுக்கலாம். அப்போ அவன் கொஞ்சம் காம் டவுன் ஆவான், கண்டிப்பாக காம் டவுன் ஆவான். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் அம்மா அவனுக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நைஸாக அந்த இடத்துலேருந்து வந்துடலாம். அப்படி இல்லையா, இது வந்து ஒரு டெக்னிக் தான். வேற எந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஃபேண்டசிஸில் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தகுந்த மாதிரி, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு இது என்னோட விஷயத்துல நடந்திருக்கு, நான் பர்சனலாகவே இது ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு குழந்தை அவன் தண்ணியே குடிக்கல, ஹாட் வாட்டர், அவனுக்கு கோல்டு ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும், பட் ஹாட் வாட்டரே அவன் குடிக்கல, தண்ணியே குடிக்கல ஃபுல் டே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், ரொம்ப நேரம் தண்ணி குடின்னு சொல்லி அவன் குடிக்கவே இல்லை. அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு டம்ளரில் நான் ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு, நான் அதை இப்போவே அந்த அப்ரா கடாப்ரா ஜி பூம்பா எல்லாம் போட்டு இந்த ஹாட் வாட்டர் இப்போவே ஹாட் சாக்லேட்டாக மாறணும்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்து குடிச்சிட்டு, யம்மி சூப்பராக இருக்குது அப்படி இப்படி சொல்லி எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன். உடனே அவனும் எனக்கு ஹாட் சாக்லேட் வேணும், எனக்கு ஹாட் சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் அவனுக்கு ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி அவனே குடிச்சிட்டு யம்மி அப்படின்னு சொல்கிறான். இது வெரி சிம்பிள். அவனுக்கும் தெரியும் இது ஹாட் சாக்லேட் இல்லை, இது ஹாட் வாட்டர் தான் சொல்லிட்டு. ஆனாலும் அவன் அதை குடிச்சான். ஏன்னா அவன் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறான், அவ்வளோதான். அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, அவ்வளோதான். அந்த ஹாட் சாக்லேட்டுங்கிறது அவனுக்கு தேவையே படலைனாலும் அவனுக்கு தேவைப்பட்ட தண்ணியை ஃபேண்டசியில் நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன், ஹாட் சாக்லேட் மாதிரி. இவ்வளோதான், சிம்பிள். இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்குமே நம்பிக்கை இல்லை, இது எப்படி அவ்வளோ அடம் பிடிக்கிற குழந்தைங்க எப்படி இதை பண்ணும்போது காம் டவுன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை ப்ராக்டிக்கலாக இது நடந்தப்போ தான் வந்து நானே நம்ப ஆரம்பித்தேன், கண்டிப்பாக அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக வேலை செய்யும். மேபி சிச்சுவேஷன்ஸ் மாறலாம், உங்கள் குழந்தையோட இமேஜினேஷன், உங்களோட இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் மாறலாம். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெய்லர் பண்ணிக்கோங்க. சிம்பிள்.